போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. ஹலோ ஹாய் வணக்கம், இட்ஸ் மீ எஸ்கேஆர். என்ன இது பண்ணியிருக்கேன்? என்ன பண்ணியிருக்கீங்க? இதோ இந்த எடிட்டிங் இருக்குடா, இந்த எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் அந்த கண்டென்ட் வீடியோக்கு. நீயாடா யூடியூப் கேமரா ஆன் பண்ணி வச்சிருக்க? அம்மா சும்மா இன்னைக்கு சும்மா சும்மா யாரா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? பசிக்குதே, எங்கேயாச்சும் சாப்பிட போகலாமாடா? அம்மா தான் ரசம் வாங்கி வச்சிருக்காங்க, நல்லா சாப்பாடு போட்டு அப்படியே குழைச்சி சாப்பிடு. நானும் அதான் கொஞ்சோண்டு சாப்பிட்டேன், வேலை முடிஞ்சா அதான் கொஞ்சம் சாப்பிட்டேன். அந்த மாதிரி வேற ஏதாச்சும் சாப்பிடுவாங்க, ஏதாச்சும் சாப்பிடுறது. நீ காசு கொடுக்குறாம சொல்லுவேன், காசு பீஸா பர்கர் சாப்பிட போறாங்க. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ரசத்தை கேவலப்படுத்துறான். பசியில இருக்கிறவங்க தான் அந்த ரசத்தோட அருமை என்னன்னு தெரியும். நானும் முதல்ல வேலை முடிஞ்சு குறவாதான்டா சாப்பிட்டேன், ஒரு மாதிரியா இருந்துச்சு. சரி, என்ன சாப்பிட போறேன்? ஏதாச்சும் பீஸா இல்லை கொடுக்குறேன். பீஸா இல்லை பர்கர் மாதிரியா? மெக்டானல்ட் ஓகேயா? ஓகே தான். சரி, எடிட்டிங் கத்துக்கிறியா? அப்புறமா கற்று பாருங்க காய்ஸ், நான் இவனை வந்து எடிட்டிங் கத்துக்க சொன்னேன். எடிட்டிங் கத்து கொடுக்குறேன், கத்துக்கோடானே கத்துக்கல. ஆனா வந்து பீஸா இல்ல பர்கர் சாப்பிட போறேன். சரி, வந்து தொலைறேன், வா போலாம். கமா. அதுக்கு முன்னாடி அந்த கல்ட்டி இது இது இப்போ ப்ரோ நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. சரி கழட்டு, வா போலாம். இனி நான் போற பாதை சிங்கப்பாதை. ஓகே காய்ஸ், கிளம்ப போகிறோம். இப்போ ஹெல்மெட் போட்டாரு, கிளம்புவோம். சிங்கம் களத்தில் இறங்கி கிளம்புவோம். இங்கேருந்து வந்து ஐ திங்க் வந்து 4 கிலோமீட்டர் நினைக்கிறேன், 5 கிலோமீட்டர் இங்கேருந்து மெக்டானல்ட்க்கு போகிறோம், சாப்பிட்றோம். இல்லை உனக்காக தான்டா, அங்கே சந்திப்போம். கமான், லெட்ஸ் கோ. A few minutes later. ஓகே, மெக்டானல்ட் வந்தாச்சு. எங்கள் அண்ணன் இது பண்ணியிருக்கு. ஓகே, ஃபைனலாக கைஸ் மெக்டானல்ட் வந்தாச்சு. சேஃப்டி முக்கியம். எங்கே போனாலும் மோட்டர் பைக் எடுத்து பண்ணிங்கன்னா அதை லாக் பண்ணி வைங்க. என்ன எப்படி நடக்கும் தெரியாது. எவ்வளோதான் செக்யூரிட்டி இருந்தாலும் திருடிடுவானுங்க. இது வந்து என்னோட சொத்து, எனக்கு இருக்கிறது இது மட்டும்தான். இதை திருடிட்டானுங்கன்னா பிச்சை தான் எடுக்கணும். சொல்லுவோமா? இல்லை, கூட்டிகிட்டு வரேன்டா. கூட்டு இல்லையா? கூட்டுவோம், வெயிட் பண்ணு. இதெல்லாம் ஒரு சைக்கிளாடா? இதெல்லாம் ஒரு சைக்கிளா? பாத்தியா, ஒரு சத்தத்துக்கு தாங்க மாட்டேங்குது ஒரு சைக்கிள். இந்த லட்சணத்துல இதுக்கு 41 பூட்டு வேற. சைக்கிள் விலையை விட பூட்டு விலை தான் ஜாஸ்தியா இருக்கு. இந்த சைக்கிள் நடு ரோட்ல போட்டு எங்கடாச்சு போ. எங்க போறது? பாரின் போ. வந்து பாரு, ஒரு நாய் கூட யூரின் போயிருக்காது. சோ செம்ம சீனிக்குது இன்னைக்கு. ஓகே, ஆர்டர் பண்ண வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் இருக்காங்க, தெரியுதா கூட்டம்? ப்ளீஸ், இங்கேயும் அவ்வளோ பேர் இருக்காங்க. ஓகே, எல்லோருக்கும் உடவுங்க. ஓகே, இப்போ வந்து சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ணிட்டோம், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து டேபிள்ல வந்து அவங்க வந்து சர்வ் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போதான் வந்து நெக்லி இது ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஓகே, இன்னைக்கு வந்து தெறிக்க விட்றான். சாப்பிட்றியா? இன்னும் வரலையே. இன்னும் வரலையே சாப்பாடு வந்து சுத்தி எக்ல தான் பாக்குறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி சாப்பாடு விளாக் எடுக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருக்கு. இருந்தாலும் நல்லா தான் இருக்கு. நம்மளே பாக்குறாங்களா மாஸ். நீ சாப்பிட்ற, தெறிக்க விட்றோம், சாப்பாடு வட்டோம். ஐ எம் வெயிட்டிங். என்ன இது? சாப்பாடு வந்து விட்டது. இன்னைக்கு வந்து அடிச்சு கொளுத்துறோம். ஒரு வாரத்தை சாப்பிட்டீங்களா அண்ணன் அப்படின்னு கேட்காம வச்சு எழுத்து வாங்குறேன். பரவாயில்ல தம்பி, சாப்பிட்டு போட்டோம்.
சாப்பிடு. இன்னைக்கு வந்து ஒரு புது கொம்போ வந்து உங்களுக்கு நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். நான் இந்த மெக்டானல்ட் இதை நான் மெக்டி கூப்பிட்டு பழகிருச்சு. உண்மையா அது இது இந்த கடை பேர் வந்து மெக்டானல்ட். இங்கே வந்து பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், தண்ணிலாம் இருக்கும். ஓகேவா? இப்போ நான் இதை ஆர்டர் பண்ணது வந்துட்டு நான் காட்டுறேன். இது வந்து பூபோர் தெரியும்னு நினைக்கிறேன். இதுடா ஓகே. இது வந்து பூபோர் மீன்ஸ் கஞ்சி. இந்த கஞ்சியில் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை போட்டு சாப்பிடணும். செம்ம டேஸ்டாக இருக்கும். இது வந்து என்னோட ஃபேவரட் கொம்பு. நான் வந்து மெக்டானல்டுக்கு வந்தேன்னா நான் வந்து இதை தான் விரும்பி சாப்பிடுவேன். அப்போ அதோட சேர்த்து கொஞ்சம் பெப்பர் போட்டோன்னா தூக்கலாக இருக்கும். சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நம்மள தான் பார்த்துட்டு இருக்காங்க. யாரெல்லாம் அவன் வித்தியாசமாக சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காதீங்க. காம்பினேஷன் நல்ல காம்பினேஷன் தான், சூப்பராக இருக்கும். பார்க்கும்போது கும்பிட்டுற மாதிரி. இதுதான் நீங்கள் வந்து மெக்டானல்ட் நேஷாவில் யாச்சும் வந்தீங்கன்னா நீங்கள் மெக்டானல்ட் போனீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எடுத்து நீங்கள் இனிமேல் இந்த கஞ்சியில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா இது கஞ்சி தான் வேணும் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது எனக்கு பிடிச்ச கொம்போ. நான் எப்பவுமே இதான் முதல்ல சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் தான் பர்கரே சாப்பிடுவேன். இதை முதல்ல நான் சாப்பிட்றேன். வாங்க உங்கள்கிட்ட பேசுகிறேன். எஸ்கேஆர் உன்ட்ட வந்து ஒன்று கேட்கணும். எப்படி எடிட்டிங் கற்றுக்க போகிறேன்? அதுக்கு நான் சொல்ல எடிட்டிங் கற்றுக்கோ கற்றுக்க சொல்கிறப்ப தலைவன் வந்து வேற மூட்டில் அடங்கிடும். பண்ணுவோம், மெதுவாக பண்ணுவோம். மெதுவாக இருக்கு. என்ன பண்ணுறீங்க மெதுவா சொல்லுங்க தலைவரே. வக்கீரா யூனிவர்ஸ் வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்னு நீ தான் சொன்ன. நான் சொல்ல. அது வேற வாயி, இது நார வாயி. சொல்லு மக்கள்கிட்ட சொல்லு. அது கமலாயிட்டாரு. அது என்ன சொல்றது? என்ன சொல்ற? வாயில தான் சொல்லுவாங்க. சொல்றா பாப்போம் கூடிய சீக்கிரத்தில் சந்திப்போம். கூடிய சீக்கிரத்துல சந்திப்போமா? இன்னும் இன்டர்வியூக்கு வந்திருக்காரு. கூடிய சீக்கிரம் சந்திப்போம். பாத்தீங்களா? உன்னை வச்சுக்கிட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். பயங்கர கஷ்டப்படுறேன். ஆனா வந்து ரொம்ப டேலண்டான காய். ஆக்டரா ஆக போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் பாருங்க. ஒரு ரஜினி ஃபீல்ட்ல திரும்ப செஞ்சேன் டக்குன்னு காட்டுறான். அப்பதான் மக்களுக்கு தெரியும். அவரை கண்ண பாரியா, அவர் கலர பாரியா, அவர் தண்ணி குடிக்கிற ஸ்டைல பாரியா. நந்தண்டா இனிமேல் வந்து நின்று அவடி வேடு வத்திக்கா சொன்னான்னு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரையே சீகா மாதிரி மாறுது. அவருங்க ஓ அல்லும்ப பார்த்தவன் கப்பல்ல கேட்டவன் வேற மாதிரி பாய். அதே மாரி கெட்ட பாயே சார். பாத்தீங்களா? அப்படியே நம்மள்ட்ட வந்து அடக்கி வாசிப்பான். தனியா போனோம்னா வேற மாதிரி காட்டுவான். வேற மாதிரி பாய். தேங்க்ஸ், நான் வாங்கி கொடுத்தது. ஏடா தேங்க்ஸ் சொல்ற? புதுசா இருக்கு. இல்லை கேட்டோன்னே டக்குன்னு வாங்கி கொடுத்துறீங்க. அதான் கேட்டேன்னா சரி. உனக்கு மெக்டானல்ட் சொன்னா உனக்கு என்ன ஞாபகத்துக்கு? இதுதான் எனக்கு அது ஞாபகத்துக்கு வரல. என்னோட சின்ன வயசு ஞாபகம் தான் எனக்கு வருது. சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு மெக்டானல்ட் போய் சாப்பிடுவாங்க. அவங்க ஸ்கூல் படிக்கிறப்ப இருந்தா வயசு 10 வயசு 12 வயசு அந்த மாதிரி. ஓகேவா? அவங்க சாப்பிட்டு வந்து கதை சொல்லுவாங்க என்கிட்ட. பர்கர் எப்படி இருக்கும்? எனக்கு தெரிஞ்ச பர்கர் வந்து மலேசியாவில் வந்து இந்த ரம்லி பர்கர்னு சொல்லுவாங்க, ஸ்வீட் பர்கர். அப்போ வந்து அந்த ஒரு பர்கர் வந்து 2 வழியோ 2 வழி சம்திங் இருக்கும். இப்போ வந்து 3 வழி 4 வழி ஆச்சு. 4 வழி தானே இப்போ பர்கர். 4. அப்போ வந்துட்டு அவனுக்கு சொல்லுவாங்க, இந்த மாதிரி மெக்டானல்ட் ஃபேமிலியோட போய் சாப்பிட்டேன் அப்படி சாப்பிட்டேன்னு. எனக்கு வந்து இந்த மெக்டானல்ட் இது கேப்சி, பீஸா ஹட் இதெல்லாம் வந்து கிடைக்கிறது அப்போ வந்துட்டு ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து அப்பா வந்து ஒருத்தர் தான் வேலை செய்வார். அவர்கிட்ட கையில காசு இருக்காது. எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டாரு. ஏன்னா அவரே நம்ம குறை சொல்ல முடியாது. அதனால நிறைய விஷயம் சாப்பிடாம அப்படியே ஏக்கத்தோட பார்த்துருக்கேன். மெக்டானல்ட் அந்த கடையெல்லாம் இருக்கிறப்ப கேட்பேன், காசு இல்லடாங்குவாங்க. இதே சாப்பிட்டு நடந்து போயிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க சாப்பிட்ருக்கியா? தலையை ஆடிட்டு போவேன். நீ காசு வந்தாலும் கையில காசு இருக்கா வாங்கி சாப்பிட்டேன். நான் முதல்ல மெக்டி சாப்பிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் காசுல தான் சாப்பிட்டேன். என் ஃப்ரெண்டு காசுல தான் சாப்பிட்டேன். அப்போ எனக்கு வயசு 15 இருக்கும். நான் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ வந்து அவன் வந்து இனிமேல் மெக்டானல்ட் வாங்கிட்டு வந்தான். நாங்கள் எல்லாமே ஐ திங்க் வந்து கிளாஸ் ஸ்கூல்ல இருந்தோம். ஸ்கூல்ல இருந்து இந்த மாதிரி சம்திங் அந்த பிஎம்ஆர் டைம்
இருக்கிறப்ப வந்துட்டு மெக்டி வாங்கிட்டு வந்தான். அப்பதான் நான் மெக்டி சாப்பிட்டேன் என் லைஃப்ல 15 வயசு. இன்னைக்கு நீ கேட்டோன்னு உனக்கு டக்குன்னு வந்து நிக்குது. எனக்கு கேட்குறப்ப என் லைஃப்ல எனக்கு டக்குன்னு ஒண்ணுமே இல்லை. அதை எப்பவுமே உன்கிட்ட சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட சொல்றேன், லைஃப்ல வந்துட்டு அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு இருக்காதீங்க. கிடைச்சது ஒவ்வொரு விஷயத்தையும் அதை ஏற்றுக்கோங்க. இன்னைக்கு நம்மளுக்கு கிடைக்காம இருக்கலாம், ஆனா ஒரு நாள் அதோட பெட்டரா கிடைக்கும். இன்னைக்கு நான் சம்பாதிச்சு எனக்கு தோன்றது வந்து எப்பான மெக்டானல்ட் வாங்கி சாப்பிடலாம். அப்ப என்ன சாப்பிட முடியல, இப்ப சாப்பிடலாம். ஓகேவா? இந்த சாப்பாடு இருக்கு தெரியுமா, இந்த சாப்பாடுங்க, இது வந்து ஆண்டவன் போட்ட ஒரு பிக்சர். நம்மளுக்கு நான் அப்படிதான் பார்ப்பேன். இந்த சாப்பாடு எத்தனையோ பேருக்கு வந்து இல்லாம இருக்கும். அம்மாவில கிடைக்கல, அவங்க லைஃபே அந்த சாப்பாடுக்காக ஏங்கி இருப்பாங்க. நம்மளுக்கு இது கிடைக்குது, நம்ம கொடுத்த ஒரு பிச்சையும் ஒரு கருணைன்னு நினைச்சுக்கலாம். சாப்பாடை முடிஞ்ச வரைக்கும் யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை இன்னும் ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட். ஏன்னா அந்த வழி வந்து நல்லான்னு நினைச்சிட்டேன். பசிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன்டா எனக்கு. பரவாயில்லடா, நீ நல்லா சாப்பிட்ற, இதெல்லாம் என் சோகா சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. நல்லா சாப்பிடு, ரொம்ப சாப்பிடு. நாளைக்கு நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தோடனே எனக்கு வாங்கி கொடுக்காத, 4 பேருக்கு நல்லது. நீ கேட்டோன்னே டக்குன்னு கிடைக்குதுல்ல, அதே மாதிரி நாளைக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு. ஓகேவா? வா சாப்பிட்றோம், அப்புறம் வந்து பேசுறேன். எனக்கு ஒரே ஒரு குழந்தை, அவனால பேச முடியாது. ஏன்னா அவன் போன வாரம் தான் சார் பிறந்தான். ஓகே காய்ஸ், எப்பயோ அடிச்சு பிடிச்சி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இதை சாப்பிட்டு முடிச்ச பிறகுதான் நம்ம பர்கர்லேயே கையை வைக்கிறது. இப்போ பர்கர் சாப்பிட போறேன். இந்த என்ன சொல்லுவாங்க, மெக்டி பர்கர். இதுல வந்துட்டு சாஸ்லாம் நம்மளே போட்டு சாப்பிடணும். அதான் எனக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கும். இதான் இப்படி இருக்கும். யாராச்சும் வெஜிடேரியனா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்காதீங்க, மனசு வலிக்கும். சாப்பிடல என்னங்க இருக்கு? இருக்காடா, இல்ல இருக்கா இருக்கா இருக்கா, ஆனா இல்ல இல்லையா இல்லையா, ஆனா இருக்கு. என்னைக்குமே வீட்டு சாப்பாடு தான் பெஸ்ட். அதை நல்லா சாப்பிடுங்க, திரும்ப இருங்க. ஃபாஸ்ட் ஃபுட் வாயில நுழைய மாட்டேன். ஃபாஸ்ட் ஃபுட் வாயில கிளங்க மாட்டேங்குது. ஃபாஸ்ட் ஃபுட் வந்துட்டு நல்லா அது குறவா சாப்பிட்டுட்டு வீட்டு சாப்பாடு அதிகமாக சாப்பிட்டு நல்லா இருப்பீங்க. அவ்வளவுதான் மேட்ரு. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, வந்து நம்ம வந்து பர்கர் சாப்பிட்றோம். வந்து நான் அது மேல சாஸ் உள்ள ஊற்றணும், அப்பதான் அது சாப்பிட முடியும். என்னோட கேமரா ஸ்டாண்ட் வந்து இப்படியே இருக்கு. டைட்டானிக் கப்பல் மேல 3 ஃப்ளவர் இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாருங்க. வீடியோ லைட்டா கோணலா இருக்கும். ஏன்னா பக்கத்து டேபிள்ல பயங்கரமான ஒருத்தர் உட்காந்துருக்கான். அழுக்கு மாதிரி இருக்கான். பல்க் அடிப்பான் போல. கத்திரிக்கோள் இல்லைன்னா பல்லே கத்திரிக்கோளா பாய்க்கிறவங்க. என்ன சார்பு போட்டா பலாப்பழ மாதிரி பழக்கம் போல் இருக்கேன். இருக்கட்டும். ஒரு நாள் வந்துட்டு வக்கீரா யூனிவர்ஸ் வந்துட்டு நல்லா ரீச் கிடைச்சுன்னா, அதுல இருந்து இன்கம் வந்துச்சுன்னா, நான் எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறேன். இது சாப்பாடு மன சத்தியம். ஓகேவா? இது வந்து சாப்பாடு மன சத்தியங்க. நம்ம வந்து ரீச் நல்லா கிடைச்சிருச்சுன்னா ஆசை தான் எல்லாத்துக்கும் செய்யணும். ஆண்டவன் வந்து இன்னைக்கு வந்து ஏதோ நம்மளை வச்சிருக்கான், நல்லா கொஞ்சம் நல்லா வச்சிருக்கான். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து காசு இருந்துச்சுன்னா, நல்ல ஒரு வசதி இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் நம்ம நிறைய செய்யணும். புரியுதா? என்னைக்குமே தர்மம் தான் ஜெயிக்கும். ஹுக்கும் டைகர் கா ஹுக்கும். போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. ஓகே, ஃபைனலா சாப்பிட்டு வெளியாயிட்டோம். வாங்கின தண்ணியை வந்து கையோட எடுத்துட்டு வந்துட்டான். குடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க அப்படியே நடந்துட்டு மோட்டர் பக்கெட்டு போவோம். இனி நல்லா இருக்கு. இவனோட ஐடியா தான். என்ன சொல்லுவாங்க, நான் நார்மலா வந்து நம்ம நைட்ல வந்து விளாக் எடுத்தது இல்லை. இந்த மாதிரி ஒரு சாப்பிட்றது கூட நான் பேசி போட்டது கிடையாது. இது ஒரு வித்தியாசமான அனுபவம். ஏன் ஹெண்ட்ஸமா இருக்கேன்டா. ஐயோ கத்திட்டேன். சாரி ப்ரோ, எனக்கு தெரியல, எக்ஸைட்டிங் ஆயிட்டேன். ரொம்ப எக்ஸைட்டிங் ஆயிட்டா கத்திட்டேன். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து நிறைய விளாக் எடுப்போம், தெரிக்க விடுவோம். வக்கீரா யூனிவர்ஸ் வந்து வேற மாதிரி நம்ம கொண்டு போவோம் செஞ்சு. சாரி SKR, இவருக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். ஏன்னா இவர் வந்து முதல்ல நான் எடிட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வந்து கேட்டாரு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வா சாப்பிட்றப்ப வந்து நான் பார்த்தேன் இந்த மாதிரி நம்மளோட விளாகோட திங்ஸ்லாம் இருந்துச்சு. தூக்கடா அதை போய் விளாக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்குடா. அடுத்துட்டு வந்து நம்ம கொளுத்துவோம், தெறிக்க விடுவோம். சரி இப்போதைக்கு போயிட்டு வரேன். இட்ஸ் மீ SKR
என்னால எதுவும் பேச முடியல, வயிறு ஃபுல்லா இருக்கு. பேச முடியலையா? சரி, எய்ட்ஸ்